இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தொடரிலே இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் உரையாற்றுவேன். பல்வேறு கருத்துக்களை பேரவையில் எடுத்து வைக்கின்ற பொழுது வழக்கம் போல பேரவையினுடைய தலைவர் அவர்கள் இதை பேச வேண்டும், இதை பேசக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளை விதித்தார். ஆனாலும் கூட பேசி முடித்ததற்கு பின்பாக நாங்கள் பேசுகின்ற அந்த வீடியோக்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என கேட்டிருந்தேன். அது கிடைக்குமா என்கின்ற சந்தேகம் மீடியாக்காரர்களுக்கே இருப்பதால் பேசுற விஷயத்தை நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதால சொல்றேன். இன்று நாங்கள் எடுத்து வைத்த விஷயங்கள் என்பது குறிப்பாக கோவையிலே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கான இழப்பீட்டு தொகையோ அல்லது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியான வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்கின்ற அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுகள் பல்வேறு நீதிமன்றங்கள் வாயிலாக பிறப்பிக்கப்பட்டும் கூட கோவையிலே வடவள்ளி, கல்வீரம்பாளையம், சோமையாம்பாளையம் போன்ற கிராமத்தை சேர்ந்த மக்கள் 40 வருடங்களுக்கு மேலாக இழப்பீட்டுத் தொகை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலைவாய்ப்பு என்பது கூட முழுமையாக அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. இது குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது இது காலதாமதம் இருக்கிறது என்பதை அரசு ஒப்புக்கொள்கிறது. ஆனால் அதே சமயம் இவர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை தாண்டி ஏதாவது செய்ய முயற்சி செய்ய முடியுமா என பார்க்கிறோம் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். இவை இல்லாமல் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் வாழ்கின்ற முன்னேறிய வகுப்பினர் இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்காத சமுதாய பிரிவுகளை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 70 ஜாதிகளுக்கு மேல் இருக்கிறார்கள். முன்னேறிய வகுப்புனா ஏதோ 1-2 தான் கண்ணுக்கு தெரியுறாங்க எல்லாத்துக்கும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் முதல் கொண்டு இந்த 10% பொருளாதார பின்தங்கிய வகுப்புக்கான இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தமிழகத்தில் அமுல்படுத்தப்படவில்லை. இதை சுட்டிக்காட்டி பேசுகின்ற பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் அவர் ஒரு விஷயத்தை சொன்னாரு. ஆனால் இதற்கான பதில் என்பது அரசாங்கத்திடம் இல்லை. ஏனென்றால் ஒன்று, அவர்கள் நீதிமன்றத்தில் சென்று விலக்கு பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதற்கென்று ஒரு தனியான சட்ட மசோதாவினை நிறைவேற்றி இருக்க வேண்டும். இவை எதுவுமே இல்லாமல் மாநில அரசாங்கத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள், கல்வி நிலையங்களில் 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற, 8 லட்சத்துக்கும் குறைவாக வருமானம் வைத்திருக்கின்ற முன்னேறிய வகுப்பை சார்ந்த ஏழைகள், அவர்களுக்கான நீதி தமிழகத்தில் மறுக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கென்று குரல் எழுப்புவதற்கு யாருமே இன்று தயாராக இல்லை. இவர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி இன்று சட்டப்பேரவையில் குரல் எழுப்பி இருக்கிறது.